Assalamu alaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசால் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உளுந்து கடலைப்பருப்பு வேணும்னா அது கூட நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு 3 எடுத்திருக்கேன். அது சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 அதையும் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதையும் நம்ம கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் வேக வச்ச உருளைக்கிழங்க மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இப்போ நம்ம இந்த பேனில் இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மல்லி இலை கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தா போல் சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து கொஞ்சம் ஆறுறதுக்கு விட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த மசாலாவை உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கடலை மாவு வந்து பெரிய கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் இட்லி சோடா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 2 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் பஜ்ஜிக்கு போடுற மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி இந்த பதத்தில் நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்கு உருண்டையை வந்து இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நம்ம மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஷேர், லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.